ஆன்லைன் கேமிங் பற்றி எடுத்திருக்காங்க ப்ரோ. கொஞ்சம் க்ரைம் த்ரில்லர் மாதிரி ஒரு மூவி வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒரு கொலை நடக்குது, அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறது தான். அதை யார் கண்டுபிடிக்கிறாங்க, யார் பண்ணுறாங்க, எதனால் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ஸ்டோரி. நட்டி வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடிச்சிருக்காரு. செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் ஸ்டோரியே உங்களுக்கு ரொம்ப நல்லா டீப்பாக புரிய ஆரம்பிக்கும். ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து யார் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, கேரக்டர்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கே டைம் ஆகிடும். பட் செகண்ட் ஹாஃபில் தான் எல்லாம் ஓகே தான். செகண்ட் ஹாஃபில் தான் அதுவும் கிளைமேக்ஸில் தான் வந்து யார் அப்படின்னு ட்விஸ்ட்டுங்கிறதே கிளைமேக்ஸ் தான் தெரியும். ஓகே, பார்க்கலாம். எமோஷனல் டச்சஸ்னால் ஃபேமிலிக்குள்ளேயே வந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, பண்ணக்கூடாது, எப்படி வந்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஸோ ஆன்லைன் கேம் ஒருத்தர் கேம் விளையாட்டே இருக்காங்கன்னா ஏன் விளாட்றாங்க, என்ன விளாட்றாங்க, எப்படி விளாட்றாங்க, இதெல்லாம் பார்க்கணும். ஸோ ஃபேமிலியை ஒருத்தர் பார்க்கணும். பார்க்கலைன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். இப்போ தான் சீசா பார்த்துட்டு வந்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. மோர் தென் இந்த காஸ்ட் அண்ட் க்ரூலாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மோர் தென் தட் இந்த படத்தில் வந்து நல்ல ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி சோஷியல் மெசேஜஸ் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து அந்த பைப்போலார் டிசார்டர் அவங்க மாதிரியும் நம்ம சொசைட்டியில் பீப்புள் இருக்காங்க, அவங்கள எப்படி ஹவு டு ஃபேஸ் தேம்ன்றது. செகண்ட் வந்து இந்த கேமிங்கில் இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப அடிக்ட் ஆகுறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணால் எந்தெந்த இம்பேக்ட் நம்மளுக்கு லைஃப்பில் வரும் அந்த மாதிரி கூட சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ வெரி கிரேட் மூவி. ஐ திங்க் எவ்ரி ஒன் ஷுட் கம் அண்ட் வாட்ச் இன் தி தியேட்டர். அந்த கடைசி ஐ திங்க் until the end of the film edge, like they make you sit on the edge of the they make you sit in the edge of the seat ன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. லைக் உங்களுக்கு க்யூரியாசிட்டியாக தான் இருக்குது ஃபுல்லாக. நெக்ஸ்ட் என்ன ஆகும், யார் அதை ஃபாலோ பண்ணியிருப்பா அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் நைஸ். எனக்கு ஹீரோயின் கேரக்டர் பிடிச்சிருந்தது பிகாஸ் அவங்க என்னோட ஃப்ரெண்டு. அது தவிர்த்து எல்லா கேரக்டரும் ஈக்குவலி தே ஹவ் டன் வெரி குட் ஜாப். இல்லை, அவர் போலீஸ் நிறைய பண்ணியிருந்தாலும் இதில் கொஞ்சம் டிஃப்ரென்சியேஷனாக காட்டியிருக்காரு. அவரு லெஜண்ட், அவர் ஆக்டர். ஸோ அவர் நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்லா இருக்கு. காமெடி இல்லை, பட் இந்த படத்தோட பேஸ் வந்து அந்த மாதிரி தானே. ஸோ அந்த டோன்லேயே நல்லா எடுத்துகிட்டு போயிருக்கு. ஃபேமிலி தான் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ, நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானர், எந்த ஹீரோவும் எடுக்க மாட்டாங்க. நல்ல ஒரு ஸ்கோப் அவருக்கு நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது. நல்லா செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஃபஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நல்லா மேக்கிங். செகண்ட் ஹாஃப் நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நட்டி ஓவரால் நல்லா பண்ணியிருந்தார். ரெகுலராக ஒரு போலீஸாக தான் வருவார், இதுலேயும் போலீஸாக பண்ணியிருக்காரு. இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தார். மியூசிக் ஓகே ப்ரோ. ஃபஸ்ட்டு படத்துக்கு பண்ணுற மாதிரி தெரியல, நல்லா பண்ணியிருந்தார். நட்டி சார் நல்லா நடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு தேவையான ஒரு படம். இன்றைக்கி அடிஷன்ஸ்னால் என்னென்ன பிரச்சனை எப்படி போயிட்டுருக்குன்றதுனால இது நல்லா ஒரு மக்களுக்கு தேவையான விஷயம். இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் என்னென்ன தப்பு நடக்குது, குற்றங்கள் எப்படி உருவாகுதுன்றதுக்கான விஷயங்கள். இது இன்றைக்கி புது இயக்குனர் நல்லா எடுத்திருக்காங்க. புது கதாநாயகன், கதாநாயகி இவங்க எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. செகண்ட் ஹாஃப் தான் விறுவிறுப்பாகவே போயிட்டுருக்கு. ஃபஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் தான் குட், சூப்பராக. மியூசிக் வந்து சாங்கோட ஆர்ஆர் நல்லாயிருக்கு. சாங் வந்து சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. படம் புது விதமான ஒரு கிளைமேக்ஸ். இது வரைக்கும் தமிழ் சினிமாலே வராத ஒரு கிளைமேக்ஸ். அதே சமயம் வந்து இளைஞர்கள் வந்து மனநல பாதிக்கப்படுற விஷயங்கள், இன்றைக்கி எல்லாமே மனநல பாதிக்கப்பட்டிருக்கோம், அது நமக்கே தெரியாமல் இருக்கின்றது தான் சப்ஜெக்ட். இது படம் வந்து சூப்பராக இருக்குது. இந்த சொசைட்டிக்கு வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டு. இப்போ நார்மலாக இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கேமில் அடிக்ட் ஆகுறாங்க. ஸோ அதுமாதிரி அந்த கண்டென்ட் வச்சு தான் எடுத்திருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லா ஆக்டர்ஸுமே நல்லா நடிச்சிருக்காங்க. இதில் ஸ்பெஷலாக திருப்புமோனே கேரக்டர் பார்த்தீங்கன்னா கார்த்திக்ன்ற கேரக்டர் தான். அவர் கொஞ்சம் ஃபைனலாக வந்து திருப்புமோனே அமைஞ்சார். அதனால் அந்த படம் வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக தான் போயிட்டு. நட்டி வந்து நார்மலாக சூப்பராக நடிக்கிற கேரக்டர் தாங்க. அவருக்கு எந்த ரோல் கொடுத்தாலும் சூப்பராக தான் இருக்கும். நல்லா தான் நடிச்சிருக்காரு. அதை விட அந்த ஹீரோ கேரக்டரும் நல்லா தான் இருந்தது. நல்லா இருந்துச்சு ப்ரோ, படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. அவுட் புட் நல்லா இருந்துச்சு ப்ரோ. என்ன விஷயம் பிடிச்சிருந்தது? இல்லை, மேக்கிங் வைஸாக அது க்யூரியாஸோட கொண்டு போயிருக்காங்க ப்ரோ. அடுத்தடுத்து ஒரு ஃப்ரேமும் சரி, ஸ்க்ரீன் பிளேயும் நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. அது உங்களுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே இதை அப்படியே கொண்டு போயிருக்காங்க. அடுத்ததுக்கு செகண்ட் ஹாஃபும் கொண்டு போயிருக்காங்க க்யூரியாசிட்டியோட. ஸோ இப்போ உள்ள யங் ஜென்ரேஷன் வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இப்போ ஆன்லைன் கேமிங் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை பற்றி வந்து அதனால் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க மனநோய் அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க படத்தில். அதே தான் மறந்து இது மகாராஜா பார்த்துருக்கீங்களா, அதில் எப்படி இருக்கும் ரோல் ஆக்டிங். இப்போ சதுரை மட்டும் ஒரு ஆக்டிங் கரெக்டாக கொடுத்து வர. ஸோ அந்த போலீஸ் கேட்டுக்கு மகாராஜா மாதிரி இதையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண தான் வராரு. ஸோ அவர் கொடுத்த ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காரு. இப்போ எப்படி இருக்காரு கிளைமேக்ஸ் ஓகே ப்ரோ. இப்போ என்ன, இப்போ அதில் ஒரு சொல்யூஷன்
இருக்கும் ப்ரோ. ஸோ ஒரு அவேர்னஸ் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் கேமிங்னால ஒரு நடக்குது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் மாதிரி சொல்ல வர்றாங்க ப்ரோ. அதில் ஒரு சில விஷயங்களை ஸ்கிரிப்டாக வச்சு அது கியூரியாஸோட மேக்கிங்கோட கொண்டு போயிருக்காங்க படத்தில். நல்லா இருக்கு. சீசா படம் ஓரளவு ஓகே ப்ரோ, ரொம்ப லேக் அடிக்கல ப்ரோ. எப்படின்னா கதை வந்து நம்ம ஆன்லைன் கேம்ஸை பற்றி தான் ப்ரோ. மணி லாஸ் பண்ணக்கூடாதுன்னு அதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஓரளவு ஃபஸ்ட்லேருந்தே பிகினிங்லேருந்தே அதை சொல்லாமல் எண்டில் தான் அந்த மணி லாஸு அதை பற்றி ரம்மி அந்த மாதிரி ஒரு கேம், ஆனால் நேம் எதுவும் மென்ஷன் பண்ணாமல் சொல்லியிருந்தாங்க ப்ரோ. ஆனால் ரொம்ப ஆனால் சாங்ஸ் எதுவும் பெருசாக இல்லை ப்ரோ. சாங்ஸு பிஜிஎம்லாம் எதுவும் இல்லை. அதான் ஓரளவு ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ மூவி, அவ்வளோதான். ஆமாம் ப்ரோ. ஸ்க்ரீன் ப்ளே ரொம்பலாம் ஒரு பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஓரளவு ஓகே அப்படின்னு. மியூசிக் ஒன்றுமே இல்லை ப்ரோ, ஏதோ ஒரே ஒரு சாங் மட்டும் இருந்தது, அதான். நட்டியோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் கம்மி தான் ப்ரோ, அதர் மூவிஸில் கம்பேர் பண்ணும்போது. ஓரளவு பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். கேம்பிளிங் பற்றி சொல்லியிருந்தாங்க. கேம்பிளிங்காக எந்த எக்ஸ்ட்ரீம் இருக்கும் போவாங்கன்னு காட்டியிருந்தாங்க படத்தில். நல்லா தான் இருக்குது, கரெக்டாக தான் காட்டுறாங்க. செகண்ட் ஹாஃப்ல இருந்து எப்படி போகுது? செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட் ஹாஃப் தான் லேகாக, அந்த செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது படம். அது ஃப்ரெண்டோட ஹீரோவோட ஃப்ரெண்டு நல்லா பண்ணியிருந்தாரு. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் நல்லா பண்ணியிருந்தாரு. யாருது நட்டி? யாரு அவரா? நல்லா தான் பண்ணியிருந்தாரு. ஓகே, மியூசிக் அந்த ஒரு பாட்டும் நல்லா இருந்தது, கொஞ்சம் இதுவாக இருந்தது. மற்றபடி ஓகே, அவ்வளோ செட் ஆகலை. ஒரு பாட்டு நல்லா இருக்குது, அதை பார்க்கலாம். எமோஷனல் இருக்கா படத்தில்? எமோஷ்னல் வந்து அவ்வளோ கனெக்ட் ஆகலை, பட் ஆனால் இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக சிஸ்டர் இல்லை, அதனால் எனக்கு அவ்வளோ கனெக்ட் ஆகலை. மேபி சிஸ்டர் கனெக்ட் ஆகலாம். ஐயா படம் நல்லா இருந்தது. நட்டி சார் நல்லா நடிச்சிருந்தார். கதாநாயகி, கதாநாயகன், அப்புறம் துணை நடிகர்கள் செல்வான்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார். செக்யூரிட்டி சார் ஒருத்தர் வந்திருந்தார், கிளைமேக்ஸில் ஃபைட் பண்ணியிருந்தார். எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. நடிப்பில் எந்த குறையும் இல்லை. நல்ல கதையை வேறு சொல்லியிருக்காங்க. இந்த கதையை மக்கள் வந்து பார்க்கணும். எல்லா படத்தையும் இப்போ வர சில படங்களில் அரசியல் தலைவர்கள் கூட போய் பார்க்குறாங்க, அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி படங்களும் போய் பாருங்கள். உங்களுக்கு அந்த லேக் அதெல்லாம் விட்டுருங்க. கருத்து என்ன கருத்து சொல்லியிருக்காங்க, இங்கே மக்கள் எந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க, எந்த வாழ்வியல் தாங்க முதல்ல முக்கியம். அந்த வாழ்வியலை பற்றி பேசுகிற ஒரு படமாக இருக்கணும். அந்த வாழ்வியலை பற்றி ஒரு படம் பேசுது, இங்கே நடக்கிற அநியாயங்களை பற்றி பேசுது, ஆன்லைன் சூதாட்டத்தை பற்றி பேசுது. இதனால் பல உயிர்கள் போயிட்டு இருக்குன்றதையும் சொல்லுது. இதனால் புரிஞ்சுங்க. ஒன்றும் முடிஞ்சால் அந்த படத்தை பார்த்துட்டு, இந்த படத்தை பார்த்துலாம் இல்லை, ஆல்ரெடி இதை தடை பண்ண வேண்டிய ஒரு கேம் தான். அதெல்லாம் தடை பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி படங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். செகண்ட் ஹாஃப்ல இருந்து எப்படினா போகுது படம்? ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸா இருக்கா? ஆமாங்க. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு வேற ஒரு ஆங்கிளில் போனாலும் செகண்ட் ஹாஃபில் வேறு ஒரு ஆங்கிளில் கொண்டு போயிட்டாங்க. ஐயா எனக்கு எங்கள் தமிழ்நாட்டில் இல்லை, ஐயா பொதுவாகவே சொல்கிறேன், ஆந்திராவில் இந்த மாதிரி படங்கள்லாம் எப்படின்னு தெரியல. தமிழ்நாட்டில் இந்த வேறு எதுவோ எதிர்பார்க்குறாங்க. அப்படி கிடையாது. படம்ன்றது கலை மக்களுக்கானது. அந்த மக்களுக்கு என்ன வேணுமோ அதுதான் கலை கொடுக்கும். அப்போ மக்களுக்கு தெளிவடைகிறதுக்கு ஒரு படம் பண்ணால் அந்த படத்தை நீங்கள் நல்லா இல்லைன்னு புறக்கணிக்காதீங்க. அந்த கருத்தை பார்த்து அந்த கருத்து என்ன தேவைப்படுதுன்னு அலசி அறிஞ்சு மக்களே அதை கொஞ்சம் புரிஞ்சுங்க. உங்களுக்காக தான் படம் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி படங்களை புறக்கணிக்காதீங்க. இந்த மாதிரி படங்களை கொஞ்சம் ஓகேவாக வாங்குவீங்க. படம் நல்லா இருந்துச்சு பிரதர். இன்னும் விஷயம் பிடிச்சிருந்தது படத்தில் எல்லாரும் புது ஆக்ட்ரஸாக இருந்தாலும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் வந்து த்ரில்லர், உங்களுக்கு தடம் மாதிரி படம்லாம் பிடிக்கும்னா இந்த மாதிரி படம் பிடிக்கும். தடம் பேஸ் அந்த டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு டைம் தான் பார்க்க முடியும். ஏன்னா ஒன்ஸ் உங்களுக்கு சஸ்பென்ஸ் உடஞ்சிருச்சுன்னா திருப்பி ரீவாச்சபிளாக இருக்காது. பட் ஒன் டைம் நல்லா இருந்துச்சு பார்க்கலாம். ஆமாம், லைக் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் கேமோட எக்ஸ்ட்ரீம் வெர்ஷன், இப்போ ஒரு அடிக்ஷனோட எக்ஸ்ட்ரீம் வெர்ஷனே இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஒரு அடிக்ஷனை எக்ஸ்ட்ரீம் ஆச்சுன்னா என்னென்னலாம் நடக்கும்ன்றத இதில் சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து பர்சனலாக வந்து நட்டி சார் பண்ணியிருந்தாரு, அவர் பயங்கரமாக பண்ணியிருந்தார். ப்ளஸ் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் எல்லாருமே ஹீரோயின்ஸு வில்லன்லாம் பயங்கரமாக இருந்தது. ப்ளஸ் ஹீரோயின் நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஹீரோவுமே நல்லா பண்ணியிருந்தார். ஹீரோவுக்கு ரொம்ப டஃப்பான ஒரு கேரக்டர்னால அவருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். எல்லாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணுற விதத்தில் எல்லாருமே நல்லா பண்ணி. மியூசிக்லாம் அது நல்லா இருந்துச்சு. எமோஷன் இருக்கா? எமோஷன்ஸ் இருக்குது. அதான் ஹீரோ செல்ஃப் ஹேஸ் டு பி எமோஷன். எக்ஸ்ட்ரீமாக காட்டணுன்றதுக்காக ரெண்டு எமோஷனும் அவர் எக்ஸ்ட்ரீமாக காட்டிகிட்டே இருக்கணும்ல, அதுவுமே நல்லா இருந்துச்சு. காமெடி அவ்வளோ பெருசாக இல்லை, ஏன்னா இது சீரியஸான படம். நான் காமெடி இல்லை, தடம் பேசிக்காக க்ரைம் த்ரில்லர் தான். அதான் ஃபேமிலியோட பார்க்கலாம். ப்ளஸ் கிட்ஸ் எல்லாம் கூட பார்க்கலாம். ஏன்னா கடைசியில் வந்து இந்த ஆன்லைன் இந்த ரம்மி பேசிஸ் அந்த மாதிரி அதெல்லாம் வந்து பேசியிருக்கிறதால இன்னுமே நல்லா இருக்குண்ணா படம். ஆன்லைன் கேம்ஸ் விளையாடாதீங்க, அவ்வளோதான். அடிக்ட் ஆகிடுவீங்க ரொம்ப, அவ்வளோதான். நல்லா இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருந்துச்சு. ஹீரோ புரியல. செகண்ட் ஹாஃப்லாம் நல்லா தான் இருக்குது உங்களுக்கு படம். பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. ஒரு முறை பார்க்கலாம் படம், அவ்வளோதான். இல்லை மியூசிக் ஓகேண்ணா. லாஸ்ட்டில் அவங்க டெட் பாடி லாஸ்ட்டில் வச்சு நான் அதான் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் எப்படின்னு தெரியல. படம் சூப்பராக இருக்குது, பார்க்கலாம், நல்லா இருக்குது. மியூசிக்லாம் எல்லாமே நல்லா தான் இருக்குது.
என்ன விஷயம்லாம் பிடிச்சிருந்தது? எனக்கு அவங்க லாஸ்ட்டில் அந்த டெட் பாடி வச்சுட்டு இருந்தாங்க, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அந்த அண்ணா ஆக்ட் பண்ணது நல்லாயிருக்கு. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது கிளைமேக்ஸ்.